வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 3 பார்த்துருக்கோம். பலபடி வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான். ஸோ பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதான் இந்த யூனிட். பட் அந்த பாலிமர் கெமிஸ்ட்ரியில் நம்ம எல்லாத்தையும் இது வரைக்கும் முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். பார்த்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாலிமர் நம்மளுடைய டே டு லைஃப்பில் எப்படிலாம் இருக்குது பலபடி அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்ஸு, கிளாஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அதில் நான் சொன்னேன் உங்களுக்கு மோனோமர்ஸ் ஒரு படி அதெல்லாம் சேர்ந்து பாலிமர்ஸ் பலபடியாக இருக்கும். அப்புறம் நேச்சுரல் பாலிமர்ஸ் சொன்னேன். அப்புறம் போன கிளாஸை பார்த்தா இலைகள், நேச்சுரல் ஃபைபர், சிந்தடிக் ஃபைபர், இயற்கையான இலைகள், செயற்கையான இலைகள், காட்டன், சில்க்கு, பருத்தி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படிதானே. ஓகே. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நான் காட்டுறேன். ஓகே. ஒன் செகண்ட். அதை நான் எழுதி போடுறேன். ஸோ அதை பார்த்து அப்படியே இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துருந்தோம். செயற்கையானது, இயற்கையானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ரைட். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கையான இலைகள், அதுலேருந்து நம்ம பார்க்கணும். அதில் கொஞ்சோண்டி டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், செயற்கையான இலைகள், இதில் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நான் எழுதி போட்டுறேன். சிந்தட்டிக் ஃபைபர்னா மேன் மேட் ஃபைபர்ஸ் அடுத்தன, மனிதனால் உருவாக்கப்பட்ட இலைகள், மேன்மேட். ஒரு ஹிண்டாக தான் எழுதுறேன். நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது. அதனால நான் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு போடுறேன். பெட்ரோ கெமிக்கல்ஸ்னா பெட்ரோலியம் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடியது இது. பெட்ரோ கெமிக்கல்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, நைலான், பாலிஸ்டர், ஆக்ரலிக். இது ஓகே. சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் இதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க, அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம எதுக்கெல்லாம் சொல்லுவோம்? கிளாத்திங், பிளாங்கெட்ஸு, டூத் ப்ரஷ்ஷு, நிறைய சொல்லலாம். பேராசூட், ரோப்ஸு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. டூத் ப்ரஷ்ன்னு போட்டிருந்தேன். அதையும் ஏன்னா நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம ஒன்று சொல்லணும். இது இந்த சிந்தட்டிக் ஃபைபரில் அப்படி என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்? ஏன்னா ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கு போய் தான் பண்ணுறோம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் லைட் வெயிட்டாக இருக்கும். எலாஸ்டிக் தன்மையாக இருக்கும். எளிய, அதாவது எடை குறைவானதாக இருக்கும். அதுதானே. லைட் வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஒரு ஒரு ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர் இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறது ஈஸி. பருத்தி மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ரீசனபுளாக ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட்லேயே வாங்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி செலவுலாம் இருக்கும். பட் இது அப்படி இல்லை. கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நம்ம துட்டு கொடுத்து ஈஸியாக வாங்குற மாதிரி இருக்கும். டூரபிள், கொஞ்ச நாள் நல்லா உழைக்கும். இதெல்லாம் இதில் சொல்கிறோம் அட்வான்டேஜ் சிந்தட்டிக் ஃபைபரில். டிஸ்அட்வான்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இல்லாத எதுவுமே இருக்காது. எல்லாத்துலயும் நன்மை தீமைகள் இருக்க தான் செய்யும். அப்படிதானே. முக்கியமா நான் பயோடிகிரபிள், அதை தான் நம்ம சொல்லணும். அதாவது மக்கும் தன்மை அற்றது. மண்ணில் விழுந்தா மக்காது. இது மண்ணில் விழுந்தா மக்காது. மண்ணில் விழுந்தது மக்கிட்டுனா பொல்யூஷன் ஏற்படுத்தாது, சேராது, எந்தவித ஒரு கிருமிகளை உருவாக்காது. இப்போ நம்ம பார்க்க மழை காலத்துலலாம் அந்த வெள்ளம் வருது. அப்போ அந்த சாக்கடை எல்லாம் நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லாம் படிச்சிருக்கோம். அப்படிதானே. அப்ப அதெல்லாம் எவ்வளோ பெரிய மைனஸ். அதனால அந்த உடனே அந்த சாக்கடை நம்பும். அதனால அந்த தெரு ஃபில் ஆகும். அப்புறம் கிருமி, உடனே கொசு வந்துடும். கொசு வந்ததுன்னா அதை சுற்றி பரவ நோய்கள் இருக்கு. ஸோ இப்படியே ஒரு செயின் மாதிரி வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தடுக்கணும். அப்புறம் பொல்யூஷன், மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன். நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ற எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பொல்யூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜில்
இது வந்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா மெல்ட் ஆயிரும். அடுத்தது நீங்க ஏதோ பாலிதீன் பேப்பரை, ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து பார்த்து ஹீட் பண்ணுங்க, உடனே மெல்ட் ஆயிரும். அடுத்தது பட் அந்த மெல்ட் ஆனா அதனால என்ன சார்னா அதுல இருந்து கேஸ் வரும். அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு காரணி. சரிங்களா? ஒரு முதன்மையா இருக்கக்கூடிய ஃபேக்டர். அது வந்து எல்லாத்துக்கும் வருமா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆமா, ஜீனை பொறுத்து இருக்கு. ஒரு 10ல் ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரெகுலரா நம்ம தான் பிளாஸ்டிக் எரிக்கிறாங்க, உங்க தெருல எரிக்கிறாங்க, பாலித்தீன் போட்டு குப்பையை போட்டு அப்படி எரிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னா அதை நீங்க தட்டி கேளுங்க. இல்ல இங்க போடக்கூடாது, ஹீட் பண்ணக்கூடாது, எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு ரூமு ஒவ்வொரு ஏரியாலையும் உண்டு. அந்த ரூம்ல போய் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து சொல்லணும். ஓகே, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்ல. ஓகே, இப்போ நம்ம நேச்சுரல் பைப்பர், சிந்தடிக் பைப்பர் பார்த்தோம். சிந்தடிக் பைப்பர் இது. நேச்சுரல் பைப்பரையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அதையும் நம்ம பார்த்தோம். அதையும் நான் லேசா சொல்லிட்டு போயிடுறேன். அதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுதான் டைப்ஸ் ஆஃப் பைப்பர்ல நம்ம பார்ப்போம். செயற்கையான இலைகளை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இயற்கையான இலைகள் நேச்சுரல் பைப்பர். அடுத்து சில்க் எக்ஸாம்பிள். அடுத்துனா சில்க். இது அந்த சில்க் வார்ம் குக்கூன்ஸ்ல இருந்து வருது. மல்பெரிலாம் ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மல்பெரி, டசார், அப்புறம் முகா, ஏரி சில்க், இந்த மாதிரி நிறைய இதுல வந்து இந்த இதை வந்து சில்கா தயாரிப்பாங்க. ஸோ சில்க் வார்ம் குக்கும்ஸ், குக்குன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன். காட்டன் எங்கேருந்து வரும்? காட்டன் பிளான்ஸ்ல இருந்து வரும். காட்டன் பிளான்ஸ்ல இருந்து இந்த காட்டன் கொண்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊல். இது எங்க வந்தோம்? நம்ம அப்டேட் ஃப்ரம் சிப் ஆடுல இருந்து, அந்த ஆடோடைய உரோமங்கள், விலங்குகளுடைய ரோமங்கள்ல இருந்து கொண்டு வர்றது. ஸோ இதை எழுதிக்கோங்க. ஓகே, இயற்கையான இலைகள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சில்க் அப்படிங்கிற பார்க்கோம், பட்டு அப்படிதானே. ஸோ பட்டுப்புழு அந்த குக்கூன்ஸ்ல இருந்து இதை வந்து பெறுவோம். அதில் நிறைய இருக்கு, டைப்ஸ்லாம் இருக்கு. மல்பெரி, அந்த டசர், அப்புறம் முகா, எரிப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காட்டன் அப்படிங்கறத பருத்தியை பார்க்கும். பருத்தி செடினே வளர்ப்பாங்க, அந்த பூவெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பருத்தி செடியிலேருந்து வளர்ப்பாங்க. அப்புறம் கம்பளி, ஊல் அப்படின்னா கம்பளி. கம்பளிங்கிறது ஆடுகள் இந்த மாதிரி நம்ம பெறுதோம். அடுத்ததான் விலங்குகளுடைய ரோமங்கள் இருந்து பெறுதோம். ஓகே, இப்போ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ, அதாவது நம்ம சிந்தடிக் பைப்பர் சொல்றோம், நேச்சுரல் பைப்பர். ஆனால் இந்த இதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ரகம் இருக்கு, அதுதான் செமி சிந்தட்டிக் பைப்பர். நம்ம பார்த்தோமா போன கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? செமி சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். செமி சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அரையான செயற்கை இழை அப்படின்னு அர்த்தம். அது நான் ஏன் அப்படி சொன்னேங்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அரையான செயற்கை அப்படின்னா அது வந்து முழுவதுமா மனிதனால் தயாரிக்கப்பட்டது இல்ல முழுவதுமா இயற்கையால் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அதுக்கு ஒரு இதை சொன்னேன்னா அதுல என்ன ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கறத சொன்னேன். ஒரு பகுதியான செயற்கையில அது வந்து ரேயான் என்ற பெயரில் முதல் சேர்க்கப்பட்டினை உருவாக்கி வெற்றி கண்டான முதல் ரேயான் தொழிற்சாலை எங்க இருந்து? கேரளா மாநிலத்திலிருந்து சொன்னா. இதுல வந்து மரக்கூர்ல இருந்து பெறப்பட்ட செல்லுலோஸ், அதுல இருந்து ரேயான் தயாரிப்பாங்க அப்படிங்கறதான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதுல இருந்து அதுக்கப்புறம் சில கெமிக்கல்ஸை சேர்த்து ஆட் பண்ணி இதை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? அரை இந்த இதுல சொல்லும் போது நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேயான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதையும் எழுதிக்கிறேன். செமி சிந்தட்டிக் பைப்பர், ஒரு பகுதியான செயற்கை இலைக்கு ரேயான். மரத்தோடைய அந்த கூழ், உட் பல்ப்புமாங்க, செல்லுலோஸ், அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணி தயாரிப்பாங்க. நம்மளுடைய கிளாத்திங்கு, கார்பெட்ஸு, சானிடரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அடுத்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. சிந்தட்டிக் ஃபைபர்னு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து செயற்கையாகவே தயாரிப்பாங்க. அதுக்கு நம்ம பார்த்தோம் நைலான், பாலிஸ்டர், அக்ரலிக்னு சொல்லிட்டு. இப்போ நைலான் வந்து ஃபஸ்ட்டு, அதோட அந்த அந்த ஒரு லைன் எழுதுறேன், நைலான்
ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சிந்தட்டிக் ஃபைபர். முழுவதுமாக செயற்கையான ஒரு இது பார்த்தீங்கன்னா நைலான் தான். டெக்ஸ்டைல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, டூத் பிரஷ்ல யூஸ் பண்ணுறாங்க, எலாஸ்டிக் தன்மையுடையது, ஸ்ட்ராங்கான. அப்புறம் பாட்டிலில் ஃபிலிமில் யூஸ் பண்ணக்கூடியது இன்னொன்று, அது பாலிஸ்டர். அது க்ளோத்திங்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் கிளாத்திங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாலிஸ்டர் பாலிஸ்டர் துணிப்பா அப்படிம்பாங்க. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுருங்காது. டஸ் நாட் wrinkle ஈஸிலி. அது சுருங்கும் பார்த்தீங்கன்னா. மற்ற பருத்தியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசி போட்டாலும் நல்லா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அயமனம் இருக்கும், கொஞ்சம் நான் காயப்பட இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நைலான் பாலிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்காது ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ இது புரிஞ்சுது. அப்புறம் அக்ரலிக் அப்படின்னு சொல்றது ஊலுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு சீப்பரான ப்ராடக்ட். ஊல் அப்படிங்கிற பார்த்தோம்னா கம்பளிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சீப்பரான ப்ராடக்ட். ஸ்வெட்டர்ல யூஸ் பண்ணாங்க, பிளாங்கெட்ஸ்ல யூஸ் பண்ணாங்க அக்ரலிக்லாம். இதுல வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு சிந்தட்டிக் அண்டு நேச்சுரல் ஃபைபர்ஸை பார்த்துரும். ஸோ அதில் உள்ள ஒன்று எடுத்து சேர்த்து எழுதிட்டேன், அப்படியே பார்த்து அளிக்கும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி சிந்தட்டிக் ஃபைபருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆம், இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க யோசிச்சுக்கணும். எப்படி சீப்பா இருக்கு, அதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பிளாஸ்டிக்ஸ். இதை அழிச்சிடலாமா? ஓகே. சப்போஸ் நீங்க அதை எதுவும் எழுதுக்கு மிஸ் பண்ணிட்டாலும் நமக்கு லேட்டரா யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கும், எடுத்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடுத்து இது பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா நான் உங்க புக்கில் உள்ளது அப்படியே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திருப்பியும் நீங்க புக்கை ரீட் பண்ணி எடுத்தா நல்லதுதான். இல்ல இதை எடுத்து பார்த்து ரீட் பண்ணிட்டு அடுத்து புக்கை ரீட் பண்ணி நீங்க ஒரு ஒரு கன்க்ளூஷன் மைண்ட்ல வைக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா பசங்க நம்ம நம்ம பசங்களுக்கு வந்து பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுக்க அது படிக்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அது ஒரு நல்ல மெத்தடு கூட. பாயிண்ட் பாயிண்டா படிக்கிறது முக்கியம். ஒரு பெரிய பேராகிராஃபா உட்காந்து மாங்கு மாங்கு மனப்பாடம் பண்றதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டா எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப ரொம்ப நல்லதுமாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி எடுத்து கொடுக்கேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு செயற்கையாக தயாரிக்கப்பட்டதுதான், சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். எங்கேருந்து கிடைக்குன்னா மேடு ஃப்ரம் பாலிமர்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இவங்க பாலிமர் தான் பார்த்துருக்கோம், பல படியிலேருந்து இதை உருவாக்குறாங்க. பாலிமர் லாங் செயின் ஆஃப் மோனோமர்ஸ், ஒரு படி இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து தான் பாலிமர். பல படி உருவாக்கு, அதுல இருந்து அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் செயற்கையான அந்த மெட்டீரியலை தயாரிக்கிறாங்க, அது வந்து பிளாஸ்டிக்ஸ். இந்த பிளாஸ்டிக்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப். தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். இன்னும் சரி, இது ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிக்கிறேன், டெஃபினேட் சொல்றேன். இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ தமிழ்ல இது வரைக்கும் சொல்றேன். இப்போ செயற்கையான இலைகள் ஒரு ஒரு பகுதியான செயற்கை இலைகள் முதலா செயற்கை முழுமையாக படப்படுத்த செயற்கை இலை நைலான். அதனால போன இதில் ஒரு ஒன் வேர்டு எழுதினேன். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு இரும்பு கம்பியை காட்டிலும் ஒரு நைலான் இலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ் சொல்லி கொடுத்தோன்னா ஒரு பாயிண்ட், அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதனாலதான் பாராசூட்டு மலை ஏற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நைலானை யூஸ் பண்ணுவாங்க. இரும்போட இது ஸ்ட்ராங்கு, இரும்போட எடை கம்மி. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது வரைக்கும் கிளியர் ஆயிட்டு. ஸோ அடுத்து இப்போ பாலிமர் சாரி பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வரோம். பிளாஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வந்து எங்கேருந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிமர்ஸ் மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா நெகிழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் இங்கே எழுதி போட்டுறேன். நெகிழி, நெகிழிகள். ஓகே. இப்போ நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய இடத்துல நெகிழி தான் இருக்கு. நெகிழி பொருட்கள் தான் என்ன இருக்கு அதுதானே. நீங்க உங்களோட கடிகாரம், வாட்சா இருக்கலாம், இல்ல உங்களுடைய தலையனுடைய நிரப்பியாகவோ நீங்கள் அணியும் சேர்க்கைகளான ஆடைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான். ம். சரியா. அவ நீங்க வந்து
இதெல்லாம் பாக்குறீங்க, நம்ம ஒரு சுற்றுலா பார்க்கல பாருங்க. இதெல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது, இதெல்லாம் பாக்குறீங்க. அப்ப இத பார்க்கும்போது பெரும்பான்மையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நெகிழியா பிளாஸ்டிக்ஸால் ஆனது. அடுன இப்ப நம்மளுடைய டே டு லைஃப்ல பால், எண்ணெய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலித்தீன் பேப்பர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நம்ம வந்து பாத்திரத்துல தான் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான்லாம் போயிருக்கேன். சின்ன பாத்திரம் வச்சிருப்பாங்க. ஒரு இட்லி கடைக்குமே வந்து இட்லி கடைலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ஊர்லயே ஒரு கடை தான் இருக்கும். இல்லைன்னா வீட்டில் விற்பாங்க. வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க வந்து இட்லி போட்டு விற்பாங்க. ஏன்னா அது ஒரு வியாபாரமா அந்த அந்த வயசுல அதை பண்ணலாம் சொல்லிட்டு. அப்போ நாங்களாம் எப்படி வாங்க போறோம் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு கொடுத்துருவாங்க, ஒரு கிண்ணத்தை கொடுத்துருவாங்க. சாம்பாருக்கு ஒரு சின்ன தூக்குச்சட்டி மாதிரி கொடுத்துருவாங்க. இட்லிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு கிண்ணத்தை தந்துடுவாங்க. இருக்கிற என்ன கிண்ணமோ நம்ம தான் இப்போ பார்த்தா இது அழகா இருக்கு, அழகா இல்லை, இது சேஃபா இருக்கு அப்படிலாம் பார்ப்போம். பட் நாங்கள் அப்படிலாம் தருவாங்க, அதை போய் வாங்குவோம். பட் இப்போ நான் அப்படி பார்க்குறேன், எவ்வளோ இந்த 30 வருஷத்துல எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குன்னா இப்போ வந்து கடையில் வாங்குறோம், பாலித்தீன் கவர் தான், பிளாஸ்டிக் பேப்பர் தான் வச்சு தாரான், நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியல. இல்லைன்னா போய் வாங்காதப்பா அப்படிமா. சரி, ஒரு கடையில் அப்படி கொடுத்தானா வாங்காம இருக்கலாம், எல்லா கடையிலும் அதான் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதானே. அது வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்தால் உண்டு. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆட்டம் வந்து ஒரு நல்ல ரூல்லாம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நிறைய ரயில்லாம் வந்து நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. ஓகே. ஸோ இந்த பால் எண்ணெய் திரவ பொருட்கள்லாம் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். முற்காலத்துல வந்து பாத்திரங்களை அவங்க வாங்கினாங்க. ஓகே. ம். ஓகே. ஸோ அந்த முன்னாடி நம்ம பயன்படுத்தின அந்த உலோகம், மெட்டல்ஸ், மரம், வுட்டு அதுலலாம் வந்து ஆஹ், அந்த அந்த ஒரு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாத்திரம் இருக்குன்னு அது உடஞ்சாலும் என்ன ஆகும்னா மண்ணில் மக்குது. அது இப்போ மரத்தால் செய்யப்பட்டது ஒன்று இருக்குன்னு சொல்லுங்களேன், அது மண்ணில் மக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்த இப்ப நெகிழி அப்படிங்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு, அதே மாதிரி கண்ணாடியால் செய்யப்பட்ட நிறைய பொருட்களையும் நெகிழி பதிலீடு செய்து விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க. ஸோ கண்ணாடியெல்லாம் அந்த காலத்துல கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணாடி நம்ம அடிக்கடி உடைக்க மாட்டோம், அடிக்கடி தூர போட மாட்டோம். அதுவும் ஒரு இதுதான், கிளாஸ் தான். பட் அதுவும் ஒரு ஒரு நீண்ட, அதுவும் மக்காது, மண்ணில் மக்காதா. பட் அது நீண்ட காலமா யூஸ் பண்ணும், அடிக்கடிலாம் உடைக்க மாட்டோம் அப்படிதானே. இப்ப நம்ம வீட்ல ஒரு கண்ணாடி, கடிகாரத்துல கண்ணாடி கண்டிப்பா முன்னாடி இருக்கும். அதை நம்ம என்ன வாரம் வாரமா உடைச்சிருப்போம் இல்ல. அது தாத்தா காலத்துல அப்பா காலத்துல இருக்க கூட இன்னி வரைக்கும் இருக்கும். என்னைக்கா ரேரா ஏதாவது கை போட்டோ ஏதாவது ஒண்ணு பட்டதோ உடைஞ்சா உண்டு. ஸோ அந்த இடத்த இந்த மாதிரி நெகிழி வந்து உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நீங்க நெகிழியால, பிளாஸ்டிக்ஸால இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நெகிழியோடைய பல்வேறு பயங்கள் என்ன, அதோடைய வகைகள் என்ன அப்படிங்கறது ஒரு வார்த்தையை அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சுகாதார பராமரிப்பு பொருட்கள்ல இருந்து பிளாஸ்டிக் பாட்டில் எல்லா இடத்துலையும் இது வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம நோட்ஸுக்கு போயிடலாம். இப்போ நம்ம சொன்னோம் பிளாஸ்டிக் ரெண்டு வகை இருக்குன்னு. தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், அப்ப இதுக்கு ஒன்னு எப்படி எப்படி எழுதணும்னா கேன் பி மெல்ட், கேன் பி மெல்டட் அண்ட் ரீசேப்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அர்த்தம்னா இது வந்து நீங்க மெல்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு வடிவத்துக்கு நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அப்படியா? அப்படின்னா நம்ம மாத்த போற கிடையாது, அதுக்கு ஃபேக்டரிலாம் இருக்கு. அந்த ஃபேக்டரியில வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படிதானே. ஸோ இது வந்து பிஇடி பாட்டில்ஸ், பாலித்தீன் பேக்ஸ் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகை இருக்கு, அதுதான் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். இதை வந்து உங்களால ரீசேப் பண்ண முடியாது, cannot பி ரீசேப்டு ஆஃப்டர் மோல்டிங் அப்படின்னு போட்டுப்பாங்க. சரியா? இதுக்கும் சில எக்ஸாம்பிள் இருக்கு, நம்ம புக்கில் இப்போதைக்கு அது தேவையில்ல. பேக்லைட், மெலானிமின் அதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸோட இருக்கு. தெர்மோ அப்படின்னா டெம்பரேச்சர், தெர்ம் அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்ல மெல்ட் பண்ணி ரீசேவ் பண்றது தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். டெம்பரேச்சரால ஒன்றும் பண்ண முடியாது தெர்மோ செட்டிங் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூசஸ்,
நம்ம எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் யூஸ் ஆகுது. நம்மளோட எலக்ட்ரிக் சுவிச்சஸ்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், யாராவது கேட்டாங்கன்னா அட்வான்டேஜ் இல்லை கொஸ்டினில் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, சீப்பாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, எலாஸ்டிக் தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? மண்ணில் மக்காது, நான் பயோடிகிரபிளாக இருக்கும், அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அந்த மண்ணுக்கு கொடுக்கும். என்விரான்மெண்ட் பொல்யூஷனுக்கு ரொம்ப 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 டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இப்போ அடுத்து முக்கியமா பிளாஸ்டிக்ஸ்ல ஒரு ஒரு டாபிக்கு வரோம். அதுதான் ரெசின் கோடு. நீங்க உங்க புக்கில் பார்த்துருப்பீங்களே, குறியீடு அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. போட்டிருக்காங்களா? அந்த குறியீடு எதுக்கு, ஏன் நெகிழியுடைய வகைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ம் அதுதான் நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தோம். இலகும் நெகிழிகள், இறுகும் நெகிழிகள், இலகும் அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக், இலகும் நெகிழிகள். அப்புறம் இறுகும் நெகிழிகள்னா இறுகிரும், அது வந்து தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படிலாம். அதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், அந்த குறியீடுகள். நெகிழி ரெசின் குறியீடுகள், அந்த குறியீடுகளை நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். எங்க பார்த்துருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தாலும் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடுலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, பட் அந்த கோடு வந்து இந்த இதில் லைக் இதில் தெரியுமா அப்படிங்கிறது தெரில. நான் அதை வச்சு 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 பார்த்தேன். லைட்டிங் கம்மியானால ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த தெரியுதா உங்களுக்கு? சரியா தெரியுதா? லைட் வந்து ஏன்னா கிளார் அடிக்கனால சரியா தெரிய மாட்டேங்குது. தெரியாம ஒரு முக்கோண ஷேப்ல ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. தெரியுதா? இப்போ தெரியுமா? கொஞ்சம் தெரியுதா? முக்கோண ஷேப்ல. எஸ். இது எல்லா பிளாஸ்டிக்கையும் நீங்க பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த ரெசின் கோடுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அதை கொடுக்கணும்? அந்த ரெசின் கோடால என்ன நடக்க போகுது? அது மாதிரி இன்னொன்னு எடுத்தேன், இன்னொரு அதுல வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு நம்பர் தெரியல, நம்பர் போட்டு சீல் பண்ணணும். அதையும் நான் காமிக்கிறேன். இன்னொரு டப்பா எடுத்து வச்சிருந்தேன். ஒரு second. இந்த இடத்துல தெரியுதா? நம்பர் ஒன்று நம்பர் போட்டிருப்பாங்க. ஃபைன்னு போட்டிருப்பாங்க. ஓரளவுக்கு தெரியுது. அடுத்தனா ஃபைவ் போட்டிருப்பாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிபி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? இந்த ரெசிங் கோடரா என்ன நன்மை? இதை தான் நம்ம இந்த கிளாஸ்ல இப்போ பார்க்குறோம். ஓகே. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நிறைய பிளாஸ்டிக் பாட்டில உங்கள்ட்ட என்ன கையில் அடைக்கோ அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணீங்க. கலெக்ட் பண்ணி ஆஹ், இது அதுல என்னென்ன கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. பண்ணலாம் தானே? அது ரொம்ப ஈஸி தானே? ரெசின் கோட்ஸ் இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் ஹிண்டா எழுதி போடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஹிண்டாவே நான் எழுதி போடுறேன். ஸோ அதை பார்த்து அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஏன் யூஸ்? ஒரே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் நம்மகிட்ட இல்லை, அதனால தான் இந்த குறியீடு. புரியுதா? இப்போ நமக்கு வந்து பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, நம்பர்லாம் கொடுப்பாங்க, ஐடி கார்டு கொடுக்காங்க. ஏன் எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், ஏன் ஐடி கார்டு கொடுக்கணும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவன் இந்த கிளாஸ் சேர்ந்தவன், இந்த வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இன்னும் இந்த பிளட் குரூப்பு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிதானே? அதே மாதிரி நாம நமக்கு பொதுவா எல்லாத்தையும் இப்ப நான் காமிச்ச ரெண்டு பாட்டிலும் பிளாஸ்டிக்ஸ், வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பிளாஸ்டிக்ஸும் ஒரே பிளாஸ்டிக் இல்ல, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விதமான பண்புகள் இருக்கு. சில இடத்துல சில விதமான பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் ஒட்டும், அந்த நம்பரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
அந்த அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உணவுக்கு ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்கன்னா அந்த உணவுக்கு நீங்க இன்னொரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அந்த யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு தான் சிம்பிள் அந்த இதை பார்க்குறோம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா ஏன் குறியீடுகள் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு? பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரீசைக்கிள். அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நம்மளுடைய டே டு லைஃப்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் உடைய ஃபங்க்ஷன் ரோல் வேற. ரீசைக்கிள் பண்ணும்போது எல்லா பிளாஸ்டிக்கையும் ஒரே மாதிரி எடுத்து பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா அதான் ஒரு கலெக்ட் பண்ணி தனித்தனியா தான் மெத்தட் இருக்கு, அப்படிதான் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇடி ஒன். பிஇடி ஒன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எங்க யூஸ் பண்றாங்க? யூஸ்ட் இன் வாட்டர் பாட்டில்ஸ். நான் அதனால வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு எழுதுவேன். ரெண்டாவது HDPE. ஸோ இதுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அது இன்டெப்தா போகும். நான் புரியக்காண்டி ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க புக்கை கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? நீங்க மில்க் ஜக்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த சோப்பு டப்பா, அந்த சோப்பு பாட்டில், இதெல்லாம் டெட்டர்ஜென்ட் பாட்டில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பிவிசி. இந்த வார்த்தையும் அடிக்கடி பிவிசி பைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தனா ஸோ அதனால பைப் அப்படிங்கிறதே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பைப்ல யூஸ் பண்ணுவாங்க, குழாய்களில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது நமக்கு அந்த சம்மந்தப்பட்ட பொருள் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா LDPE 4. பிளாஸ்டிக் பேக் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குறியீடு போட்ட இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது இந்த குறியீடு தான் போடுவாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குறியீடு போட மாட்டாங்க. பிளாஸ்டிக் பேக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடலாம் LDPE 4. இப்போ காமிச்சது பார்த்தீங்கன்னா PP5ன்னு காமிச்சேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிச்சதமா PP5. அது நான் ஒன்று சொன்னதுமா ஃபுட்டுன்னு சொல்லு. அந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஃபுட் டப்பா மாதிரி இருந்துச்சா? ஆக்சுவலி அதில் ஃபுட்டு தான் வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக வெளியில் போகும்போது ஒரு இடத்துல சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. நான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினா அந்த டப்பாவில் இருந்து தாங்க. பொதுவாக டப்பாவே எனக்கு பிடிக்காது, வேற வழி இல்லை, சரி சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ அது வந்து PP5 பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டெய்னர்ஸ். இது வந்து எங்க நீங்க ஏதோ உடனே சென்னை மதுரைலாம் நினைச்ச கூடாது. கிராமத்திலே இருந்துட்டு நான் சொல்றது எங்க எங்க ஊர் பக்கத்துல உள்ள கிராமத்துல தான் சொல்றேன். கிராமத்திலே இது வந்துட்டு நீங்க அதனால வந்து சிட்டி சைடு தான் வந்திருக்கு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கிராமத்திலே இப்போ எல்லாம் அந்த இலையெல்லாம் துரத்தி போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஈஸி, டக்குன்னு தூக்கி கொடுத்துடலாம் முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு பார்சல் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த PP5 பார்க்கும்போது நான் அப்படி நினச்சேன் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இந்த ரெசின் கோட்லாம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது PP5 அதில் அந்த சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க. நீங்களாம் அந்த பார்த்தீங்க அந்த டப்பா பின்னாடி பார்த்து பிபி போட்டு அந்த உள்ள 5 போட்டு வெளியில் பிபி போட்டிருப்பாங்க. ஃபுட் கண்டெய்னர்ஸ். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அது. யூஸ் பண்ணலாம், ஃபுட் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா PS4. சரி, இதை வேணா எழுதிக்கோங்க. இதை அழிச்சிட்டு நான் மேலே அது வந்து 1 மினிட் தரேன். இதை அழிச்சிட்டு நான் மேலே எழுதுறேன். இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டைப் இருக்கு. PS6, அதர் 7ன்னு ஒன்று இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுல சேராத இதெல்லாம் இதை அதுல சொல்லுவாங்க. இதுல சேஃபான பிளாஸ்டிக் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பாதுகாப்பான பிளாஸ்டிக் என்ன சொல்றாங்கன்னா இந்த PET1, HDPE 2, அப்புறம் PP5 இதுதான் சேஃபான பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பான ஒரு பிளாஸ்டிக்ஸ். அன்சேஃப் பிளாஸ்டிக் வந்து மற்றதெல்லாம் நீங்க பிவிசி எடுக்கலாம். அப்புறம் PS6 இதுக்கப்புறம் வரப்போகுது பாலிகார்பனேட். அது ரொம்ப டேஞ்சர். இதுல எதுவுமே வராத ஒன்று கேட்டகரியா வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்சேஃப் பிளாஸ்டிக் அப்படிங்கிறோம். அது இந்த பைப்ஸ். அப்போ இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் இதை வந்து அதாவது யூஸ் பண்ணிக்கலாம், உணவு இடத்துல யூஸ் பண்ணாம ஓகே ஒரு இதா இருந்து சொல்லுவாங்க. பட் அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற நம்பர். இந்த பிவிஸ்லாம் அன்சேஃப்ல சேருவாங்க. PS6 இதுக்கப்புறம் அழிச்சிட்டு எழுத போறேன். அப்புறம் பாலிகார்பனேட் இதெல்லாம். ஓகே, எழுதிக்கோங்க இதை. சரியா? ரைட்.
இப்போ இதை அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இன்னும் ரெண்டு என்ன இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா PS6 அப்படின்னு சொன்னேன் அடுத்ததான். ஸோ PS6. இப்போ இந்த PS6 தெர்மாக்கோல்னு ஒரு வார்த்தை எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெர்மாக்கோல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னா தெர்மாக்கோல்ல பண்ணு, தெர்மாக்கோல்ல பண்ணுன்னு நம்ம ஒன்று படிச்சுப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த தெர்மாக்கோல்ல இருக்கக்கூடியது இந்த PS4. அப்புறம் டிஸ்போசல் பொசபிள் கப்ஸ் அதெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்போசபிள் கப்ஸு, அப்புறம் பிளேட்ஸு, எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது போக லாஸ்ட் டைப்பு அதர் 7. இதுல எதுலையுமே வராத, குறியீடே போடாத இதெல்லாம் இதுல சேர்ப்பாங்க அதர்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப அன்சேஃப். இதுல என்னன்னா ஆம், நிறைய இருக்கு. இது போக இப்போ பயோ பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு, சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நீங்க டீட்டெயிலாக படிப்பீங்க, பயோ பிளாஸ்டிக்ஸ்னா எப்படி அது. ஓகே, ரைட். ஸோ அதர் 7க்கு அப்புறம் நமக்கு வந்து இப்போ நோ கோடு அது ஒன்று இருக்கு. ஸோ நோ கோடு போடாதது இன்னொன்று, சரியா? இப்போ இதெல்லாம் சேராது, அதர் 7ன்னு போட்டு போட்டிருப்பாங்க. அதர் அப்படிங்கிற இது போக இன்னும் கோடே போடாதது பார்த்தீங்கன்னா நோ கோடு, குறியீடே இல்லாதது. ஓகே. இப்போ இந்த நோ கோடு அப்படிங்கிறது எப்படி சார் சேஃபா சேஃப்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் வருது. அப்படிதானே? கோடே போடலன்னா, கண்டிப்பா கோடே போடலன்னா அது சேஃபே இல்லைன்னு அர்த்தம். இது எந்த ஒரு நெகிழி பொருளாலும் இருக்கலாம், எந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ் நம்ம பார்த்ததுல எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? அது பிவிசியா இருக்கலாம், எல்டிபியா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ இந்த நோ கோடு அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் இருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணவே கூடாது. நோ கோடு, அதாவது நோ கோடுனே போட்டிருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா கோடே இருக்காம இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்கல்ல அந்த தயாரிப்புல அது அவர் வந்து விதியை பயன்படுத்தல. ஏன்னா அந்த விதிமுறை வந்து என்னன்னா, நீ பிளாஸ்டிக் தயாரிக்கியா இந்த குறியீடை போடு. இப்போ நம்ம கோல்ட்ல பாத்தீங்கன்னா முத்திரை உண்டு, BAS ஹால்மார்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தாதான் ஓகே ரைட். அது இது இல்லைன்னா டூப்ளிகேட், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. அப்படிதானே? அதே மாதிரி ரூபா நோட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்பர்ல இருக்கு, சின்ன இந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு, காந்தியோட அந்த படம் வந்து தெரியுதா அப்படிங்கிற நிறைய சொல்லுவாங்க. அப்படிதானே? அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ்ல ஏதாவது கோடு இருக்கணும். அட்லீஸ்ட் 7ஆம் நம்பர் கோடா இருக்கணும். 7ஆம் நம்பர் கோட்னா நம்ம வந்து இதுல இல்லாத மத்ததுல இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நோ கோடு, கோடே இல்லைன்னா யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த பொருளாலும் சேர்ந்துக்கலாம். அந்த தயாரிப்பாளர் அந்த அந்த பொருளை தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா விதியை பின்பற்றலை. ஸோ இது ஆபத்தான வகையை வந்து சேர்ந்ததா இருக்கலாம். ஓகே, ரைட்டா? ரைட். ஸோ இது வந்து நோ கோட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 7 பார்க்கலாம். இந்த 7ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுனாலும் இருக்கலாம். பாலிகார்பனேட், பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகார்பனேட், ஆக்ரலிக்கு, அப்புறம் பயோ பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வரும். உயிரி நெகிழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன், பயோ பிளாஸ்டிக்ஸ். ஏன்னா இது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பயோ பிளாஸ்டிக்ஸ்னா மக்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக்ஸ். பட் அது இன்னும் ஒரு பெரிய லெவலில் வரணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம். ரெசின் கோடு 1 to 6 இருக்கக்கூடிய இதுல ஆஹ், சேராத அத்தனை பொருட்களும் இதுல வந்துடும், சரியா? இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பிசின்னு சொன்னா இதெல்லாம் பிசியா பாத்தீங்கன்னா ஒரு நச்சு பொருள், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வச்சிருக்கும். அதனால அது பாதுகாப்பற்றது. சப்போஸ் நீங்க வந்து 7 போட்ட அந்த ஒரு குறியீடு போட்ட ஒரு பிளாஸ்டிக்ஸை வாங்குறீங்க, நெகிழி பொருட்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. அதை பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணணும், ஆராயணும். ஆராய்ந்து அதனை பயன்படுத்தல் தெளிவு பெறுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, என்ன மாதிரி யூஸ் வாங்க போகிறோம்? ஒரு ரஃப் அண்ட் யூஸுக்கா அப்படின்னா அதுக்கு இதில் வேணும். ஃபுட்டு அந்த மாதிரினா நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். பிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பாலி குளோரைட், பாலி கார்பனேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுவர்களுடைய பாட்டில்கள் மற்றும் உணவு கலங்கள் இதெல்லாம் அந்த பிசி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி பிஎஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாகோல் அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ எழுதுகோலை அளவிடும் அளவுகோல்கள், அப்புறம் டீ வந்து ஒன் டைம் யூஸ், அந்த சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு தூர போடுவோம் அதுலலாம் இந்த PS6 தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ குளிர்பான குவளைகள், நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காமல அதெல்லாம் PS6 வருது. பட் அது யூஸ் பண்ணக்கூடாது, ஆபத்தானது தான். பட் அதில் இருக்கு பாருங்க, சமையலறை கரண்டிகள், பொம்மைகள் இதெல்லாம் மிகவும் ஆபத்தான வேதிப்பொருட்கள் கொண்டுள்ளதால் இவ்வகை நெகிழிகள் தீமை விளைவிக்கக்கூடியவை.
பெரும்பாலான இந்த பிஎஸ் அப்படிங்கிற இந்த இதை சொல்றோம், பிஎஸ் செயல்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூர பண்ணும், திருப்பி திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெசின் கோடை பத்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் திருப்பி வீட்டில் போயிட்டு ரெசின் கோடை திருப்பி எடுத்துட்டு நல்லா ரெஃபர் பண்ணிட்டு உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டில் உள்ள பிளாஸ்டிக்ஸை எடுத்து பார்த்து இதுல எந்தெந்த கோடு என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன அர்த்தம், எது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ம். ஓகே, ரைட். ஸோ இதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரெசின் கோடுக்கு அப்புறம் நெகிழியோடைய தாக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு மாடு வந்து அஹ், குப்பையில், அதுவும் பிளாஸ்டிக் குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க நம்ம புக்கில். அது எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. அப்படிதானே? எல்லா இடத்துலையும் அந்த இப்போ இந்த மாதிரி தூர போடுற எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல சேர்ந்தது. உயிரினங்கள் வாழணும்னே அந்த உயிரினங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்மெல்னாலையும் சரி அப்படிங்கிறது தெரியாம சாப்பிட்டு டேஞ்சரஸாக இருக்கு. ஸோ விலை மலிவாக இருக்கு, லேசானதா இருக்கு, ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கு, அப்படியே ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்பெல்லாம் தூக்குச்சட்டி கொண்டு போனா எல்லாருமே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு இப்போ உள்ளவங்க நினைக்காங்க. நாங்க அப்ப அந்த காலத்துல நினைச்ச கிடையாது. ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு போவோம், இப்போ கூட நாங்க மஞ்ச பைய தான் தூக்கிட்டு போவோம். அது கவர்மெண்டே பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க. எல்லாரும் இதை யூஸ் பண்ணுங்க, மஞ்ச பைய யூஸ் பண்ணுங்க, பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணுங்க. நம்ம மாறணும். நம்ம தான் ஓகே ரைட், நம்ம மஞ்சள் பை தூக்கிட்டு போவோம், நம்ம மஞ்சள் பையில எதுவும் வாங்குவோம், ஏதோ ஒரு ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கணும், இப்படிங்கிறது நாமளே நமக்கு நாமளே பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நெகிழி அப்படிங்கிற பிளாஸ்டிக்ஸ்ல உள்ள பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். நம்ம மீதி உள்ளதை நான் அடுத்த கிளாஸ் நெகிழியோட தாக்கம் அதுல இருந்து என்ன இருக்கு அதையும் நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு சும்மா சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நெகிழிகளை அப்புறப்படுத்தும் பல்வேறு முறைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அது எப்படி, அதாவது பிளாஸ்டிக் சேர்ந்துட்டு சும்மா தூர போடலாமா, அதுக்கு இல்லை, அதுக்கு 5R அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான பிரின்சிபல் ஒன்று இருக்கு. இந்த 5R நம்ம பார்ப்போம். தமிழ்லையும் 5R கொள்கை அப்படிங்குவாங்க. இதெல்லாம் இதை டீட்டெயிலாக சொல்லிப்பாங்க நம்ம புக்கில். ரெஃப்யூஸ், ரெடியூஸ், அப்படி குறை, தவிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த யூனிட்ல லாஸ்ட். அப்புறம் ஒரு குழி தோண்டி அந்த பிளாஸ்டிக்ஸை புதைக்கிறது, லேண்ட் ஃபில்லுமாங்க. இதெல்லாம் பார்த்தாலே இந்த யூனிட் முடிச்சிடும். ஸோ அடுத்த கிளாஸ் இந்த யூனிட்டை நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த கிளாஸை இது வரைக்கும் நீ நடத்தினதுல போதும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நடத்தினது புரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் ரீகால் பண்ணிப்பாங்க. நெகிழி ரெசின் கோட், நம்ம பிளாஸ்டிக் ரெசின் கோட் பார்த்தோம், 1 to 7 வரைக்கும் பார்த்துட்டு நோ கோட் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பைப்பர்ஸ்ல சிந்தட்டிக் பைப்பர், செயற்கை இலைகள், இயற்கை இலைகள், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும், அப்புறம் பிளாஸ்டிக்கோட யூசஸ் என்ன, ஏன் அது வந்துச்சு இப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம். மீதி உள்ள அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் நீங்க சேட் பண்ணலாம், இல்லை அடுத்த கிளாஸ்ல ரீட் பண்ணிட்டு நீங்க அடுத்த கிளாஸ் கூட என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஓகே, அதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் என்ன செய்த? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.